ஹாய் கைஸ், T20 மேட்ச் நெருங்கிட்டே இருக்குது. வேர்ல்ட் கப்பு நியூசிலாந்து சீரிஸ் அடுத்து வரப்போகிறது. சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் எப்படியோ ஜெயிச்சிட்டோம். நியூசிலாந்து சீரிஸும் நம்ம கௌதம் கம்பீர் சீட்டுக்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ்மேனை பவுலர் எடுத்து பேட்ஸ்மேனே சொல்ல முடியாது. ஹர்ஷிப் சிங்கும் பும்ரா ஓப்பனிங் இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தலைவன் பண்ணுறது அந்த மாதிரி சம்பவம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் கப்பு இன்னும் 2 மாதம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸாக தேவை தான் நான் தோன்று முக்கியமாக என்னென்ன பேட்ஸ்மேன் என்னென்ன எடுத்து ஆடணும்னு இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கீங்கன்னா இது விளையாட்டுத்தனமாக இருக்குது. ஏன்னா இந்நேரத்துக்கே நீங்கள் ஒரு ஃபுல் டீமை வந்து 3 மாதம் முன்னாடி செட் பண்ணியிருக்கணும். இன்னும் நீங்கள் டீம் செட் பண்ணேன்ட்டு ஒருத்தனையும் ஸ்டேபிளாக ஆட ஒரு ரெட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா சரியாக ஆடுதான்னு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா ஆடிருந்தாங்கன்னா, நல்ல கேம் ஆடிருந்தாங்கன்னா அழகாக ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்தியாவில் பும்ராவுக்கு விக்கெட்டு எக்கானமிக்காக போகிறாரு. ஆனால் சம்டைம்ஸ் அவரே ஒரு 40 ரன் கொடுத்தாரு போன மேட்ச்சு. ஹர்ஷிப் சிங் எப்போ நல்லா போடுவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஃபார்ம் இருக்கிற மாதிரி தெரியல ஹர்ஷித் ராணா. ஏன்னா அவர்கிட்ட நிறைய பேஸ் இருக்குது. இந்தியா வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷிப் சிங்கு, பும்ரா சொல்லவே தேவை. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஹர்ஷித் ராணா கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆல்ரவுண்டரு நம்ம ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஒரு பவுலர் ஓகே. பும்ரா கண்டிப்பாக இருந்தாலும் ஏன்னா எக்கானமியாக ஒருத்தர் தேவை. ஸோ இப்போ ஸ்வாப் பண்ண போட்டு 2 பேர் தான். ஒன்று ஹர்ஷிப் சிங், ஹர்ஷித் ராணா. ஹர்ஷிப் சிங்க்கு எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷிப் சிங்கை விட ஹர்ஷித் ராணாக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆடுறதுக்கு. ஏன்னா ஹர்ஷிப் சிங்க்கு போன மேட்ச்சு நல்லா வாங்கிட்டார். 2 மேட்ச், அந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்தார். மற்றபடி பார்த்தா வாங்கிட்டார். ஆனால் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டுட்ருக்காரு. ஸோ அவருக்கு விக்கெட்டும் விழுது, அதே நேரத்தில் அவரால் பேட்டிங்கும் பண்ண முடியும். 2வது இந்தியா வந்து மெயினாக 2 ஸ்பின்னர்ஸ் தான் கொண்டு போவாங்க. ஒன்று நம்ம குல்தீப் யாதவ், இன்னொன்று வருண் சக்கரவர்த்தி. 2 பேருக்கும் பேட்டிங் ஆட தெரியாது. ஸோ 3 பேர் எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸு. பும்ராவுக்கு பேட்டிங் ஆட தெரியும், ஆனால் அந்த ஒரு ஹிட்டராக கிடையாது. மற்ற 2 பேருக்கு பேட்டிங்கே தெரியாது, 2 ஸ்பின்னர்ஸ்க்கும். ஸோ ஹர்ஷித் ராணா நடுவில் இருந்தால் தான் ஒரு பேட்டிங் வரும். ஸோ ஹர்ஷிப் சிங்க்கு படி ஹர்ஷித் ராணா இருக்கிறது தான் இந்த வேர்ல்ட் கப்பை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் என்னோடய முடிவு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. பாய்.